ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். இன்றைக்கி நாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல ஸ்வீட் தாங்க பண்ண போகிறோம். பீட்ரூட் ஹல்வா. இப்போ உங்களுக்கு பார்த்தது தெரியும். இது வந்து அரை கிலோ பீட்ரூட் இருக்குங்க. ஸோ இது வச்சு நம்ம ஹல்வா பண்ண போகிறோம் இன்றைக்கி. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாம் வந்து இதனுடைய தோலெல்லாம் நீக்கி அது சின்ன சின்ன பீஸாக எடுத்து துருவிக்கலாங்க. ஃபஸ்ட் நம்ம அந்த தோலெல்லாம் எடுத்துடலாங்க. இப்போ இந்த பீட்ரூட்டெல்லாம் நல்லா தோலெல்லாம் நல்லா சீவிங்க. இந்த மாதிரி பாதி அரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ இதை வந்து நாம் வந்து இந்த காய் சீவிர இந்த இதில் நல்லா சீவிக்கலாம். இது இப்போ ஃபுல்லாக சீவினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ வந்து இந்த ஹல்வாக்கு தேவையானது பீட்ரூட் துருவி வச்சுட்டேங்க. 1 டம்ளர் பால், சர்க்கரை வந்து ஒரு அரை கிளாஸ் சர்க்கரை, கொஞ்சம் 10-12 கேஷ்யூ, இது வந்து ஏலக்காய் பொடிச்சது, இதெல்லாம் தான் தேவைங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேஷ்யூ வந்து ஃப்ரை பண்ணிடலாங்க. வந்து நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அந்த நெய்யில் இந்த கேஷ்யூ போட்டு வறுத்து எடுத்துடலாங்க. நல்லா லைட் கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துடலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் வேணால் நீங்கள் திராட்சை கூட போட்டுக்கலாம், ரேசன்ஸு. இப்போ நான் இதில் போடலைங்க, நான் வெறும் முந்திரி பருப்பு தான் போட்டிருக்கேன். இனி இப்போது இந்த பீட்ரூட் துருவி வச்சது போட்டுக்கலாங்க. போட்டு அதோடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இதே நெய்லேயே, எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் சேர்க்கலை, இதே நெய்லேயே. இது வந்து ஒரு 5 to 6 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணோம்னா ஓரளவுக்கு அது பச்சை வாசம் போக வறுபட்டுடும். பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு சுண்டிடுச்சுங்க இது பீட்ரூட்டு. அதே மாதிரி அது தண்ணி லைட்டாக விட்டுருக்கு. இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் பால் ஊற்றி இது பண்ணிக்கலாங்க. பாலும் ஊற்றிக்கலாம். இப்போ 1 டம்ளர் பால் தான், இது காய்ச்சி ஆறின பால் தாங்க இது. இது வந்து 1 டம்ளர் பால் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணால் ஒரு 1.5 டம்ளர் வரைக்கும் ஊற்றலாம். நல்லா தான் இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது போதும்னு நினச்சேன். இது தண்ணியும் ஊற்றிக்கலாம் வேணா, சிலவங்க தண்ணி ஊற்றுவாங்க. பட் தண்ணி ஊற்றினா டேஸ்ட்டு இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. பால் ஊற்றி செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சிலவங்க இதுக்கு வந்து பால்கோவா, சர்க்கரை இல்லாத பால்கோவா, அதுவும் கூட கடைசியில் அதை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இதில் அப்படியே வேக வச்சு கடைசியில் வந்து அந்த பால்கோவா போட்டு நல்லா கலந்து இந்த ரெசிப்பியை செஞ்சுருவாங்க. நாம் இப்போ பால் தான் ஊற்றிருக்கோங்க. பால் நல்லா சுண்டட்டுங்க, நல்லா சுண்டணும். இதை வந்து நாம் வந்து இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிஞ்சு உப்பு போடணுங்க. எந்த ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சம் உப்பு போட்டால் அது கொஞ்சம் ஸ்வீட்டு அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேங்க. இது இப்போ கொஞ்சம் இந்த பால் நல்லா இந்த பாலில் நல்லா வேகட்டுங்க இந்த பீட்ரூட்டு. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் இது இப்படி வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது நம்ம ஊற்றின பால் எல்லாமே சுண்டிடுச்சு, நல்லா இழுத்துக்கிச்சது. இப்போ வந்து நாம் வந்து இது தேவையான சுகர் போடலாங்க. இது இப்போ இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் சுகர் போட்டிருக்காங்க. அநேகமாக இது கரெக்டாக தான் இருக்குங்க. சப்போஸ் அதிகமாக சுகர் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாங்க. ஏன்னா பீட்ரூட்லேயும் உங்களுக்கு வந்து இனிப்பு இருக்கும். சுகர்
போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணுங்க. இது இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகர் போட்ட உடனே கொஞ்சம் லைட்டாக இலக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீர் விட்ட மாதிரி இப்போ ஆயிடுச்சு. இது இப்போ கொஞ்சம் வற்றணுங்க. வற்றினதுக்கப்புறம் நம்ம இதை வற்றுறதுக்காக நம்ம இதை கொஞ்சம் மூடி வச்சு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி இருக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ வந்து இதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்திடலாங்க. நெய்யும் பாலும் எல்லாம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் எல்லாம் சேர்ந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டுங்க இது. குழந்தைங்க பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன் பெரியவங்க கூட சிலவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்வீட் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியான இந்த ஸ்வீட். இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த ஏலக்காய் பொடிங்க, அதை போட்டுடலாம். இந்த முந்திரி பருப்பு நல்லா ஆச்சுன்னப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்கினா போதும். அந்த இதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சுண்டிடும். இப்போ நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சர்வ் பண்ணியாச்சு. இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.